Hello students, this is Iqbal. Example 3.48. இந்த சம்ம பொறுத்தவரை என்னன்னா அவங்க வந்து இது டேபிள்ஸ் வந்து கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். A bus is traveling at a uniform speed of 50 km/h. ஓகே, 1 ஹவருக்கு வந்து 50 km ஸ்பீடில் அந்த வண்டி போகுது. யூனிஃபார்ம் ஸ்பீடு, எங்கேயுமே வந்து நிற்கலை, ஓகேவா, டிராஃபிக் ஜாம் கிடையாது, அந்த மாதிரி அது கரெக்டாக இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா ட்ரா த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்டன்ஸ் டைம். அப்போ டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பீடும் டைமும் வந்துருச்சு வச்சுங்களேன், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீடு கம்மியாகும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆகும். ஓகேவா? சரி, அதுமாதிரி ஸ்பீடு அதிகமானால் டைம் கம்மியாகும். அதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே டிஸ்டன்ஸும் டைமும் இருந்துச்சுன்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஓகேவா? டைம் இன்க்ரீஸ் ஆகிக்க டிஸ்டன்ஸும் அதிகமாகிட்டு இருக்கும். இல்லை டிஸ்டன்ஸ் அதிகமானால் டைமும் அதிகமாகிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, அது ஒரு விஷயம். இங்கே ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இங்கே வந்து 50 km/h கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்னென்ன கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 90 மினிட்ஸில் தான் கேட்குறாங்க. அவங்க மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஹவரை என்ன பண்ணணும்னா மினிட்டாக மாற்றணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா 1 ஹவருக்கு வந்து 50 டிஸ்டன்ஸ் போதுன்னு வச்சுங்களேன். இங்கே டைம்னு வச்சுக்கிறேன், இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். 1 ஹவருக்கு 50, 2 ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ போவோம்? அப்போனா 100 km போகுமா? 100 km போவோம். கிலோமீட்டர் போட்டுக்கலாம். அப்புறம் 3 ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ போவோம்? 150. அப்படியே இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும் தான், அவ்வளோதான், முடிஞ்சு. 150. இப்போ 4 ஹவர்ஸ்க்கு 4 × 50 200. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 5 ஹவர்ஸ்க்கு வந்து 250. 6 ஹவர்ஸ்க்கு வந்து அடி 50 ஆட் ஆயிரும். அவ்வளோதான், டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 6 ஹவர்ஸ்க்கு வந்து அது வந்து 300 போகுது. ஸோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே அதான் 300 km எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. பாருங்கள், 6 ஹவர்ஸ் அப்படின்னு ஆகும். இந்த பாருங்கள் 366. ஓகே, சொல்கிறேன். ஆனால் அவங்க மினிட்ஸில் இங்கே கொடுத்துருக்கனால நம்ம இதை மினிட்டாக மாற்றணும். நம்ம வந்து பாக்ஸ் போடும்போது, டேபிள் போடும்போது நம்ம இந்த ஹவருக்கு போடக்கூடாது. எப்படி போடணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் டைம் ஃபஸ்ட்டு வந்து நான் டைம் எடுத்துக்கிறேன். டைமை வந்து நான் எக்ஸில் எடுத்துக்கிறேன். சரியா? டைம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். டைம் வந்து எக்ஸு. டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து ஒய். இப்போது 1 ஹவர்னால் எத்தனை மினிட்ப்பா? 60 மினிட் தானே. 60 மினிட்டுக்கு வந்து 50 km இப்படி தான் மாற்றிக்கணும் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை. 2 ஹவர்ஸ்னால் 120 மினிட்ஸ். 60 + 60 அப்போ எவ்வளோ வருது? 100. 3 ஹவர்ஸ்னால் 180. 3 × 60 180. அதுக்கு எவ்வளோ வருது? 150. அப்புறம் 4 ஹவர்ஸ்னால் 4 × 60 240. 240 மினிட்ஸ்க்கு வந்து 250. அப்புறம் 240 4 6 ஆர். அப்புறம் 5னா 300. சாரி, இங்கே வந்து 200 வரும். சாரி. ஓகே, 5 ஹவர்ஸ்னால் 300. 300க்கு வந்து 250. லாஸ்ட்டாக 6 ஹவர்ஸ்னால் 360 மினிட். 60 × 6 360க்கு வந்து 300. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா என்ன வேரியேஷன்னு சொல்லணும். என்ன வேரியேஷன்? எக்ஸ் வந்து பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீசஸ். ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். therefore variation வந்து direct variation. direct variation. ஓகேவா? சரி, டைரக்ட் வேரியேஷன் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? y = kx. இந்த k எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? k = y/x.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே டிவைட் பண்ண வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் டிவைட் பண்ணால் போதும். 50/60 y/x அவ்வளோதான். 0 0 கேன்சல். அப்போ என்ன வருது? கேயோட வேல்யூ 5/6. அப்போது y ஈக்குவல் டு கேக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? 5/6 இன்ட்டு இந்த x. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க கேட்குறது வந்து ஹவு ஃபார் வில் இட் ட்ராவல் இன் 90 மினிட்ஸ். 90 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம்? 90 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே பாருங்க, நம்ம வந்து இங்கே ஓகே, இங்கே வேல்யூ எடுக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இங்கே 60, 120, 180 இருக்குது. நடுவில் என்ன கேட்டிருக்காங்க? 90 கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம எப்படி போடணும்னா 30, 60 போட்டால் நம்மளுக்கு நல்லது, வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? ஃபஸ்ட்டு 0 மினிட், 30 மினிட், 60, 90, 120, 30 ப்ளஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 360 வரைக்கும் போட்டால் போதும். இல்லைனா 390 வரைக்கும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே. இது எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னா, நம்ம இங்கே போடும்போது தான் தெரியும். இந்த போட்டிட்டு இருக்கும்போது 360 வரைக்கும் வந்திருக்கா, அதனால் 360 வரைக்கும் நிப்பாட்டினா போதுன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக போட்டிங்கன்னா, ஸ்கேலு ஃபஸ்ட்டு வச்சு இங்கே ஒரு பாயிண்ட் வரைஞ்சிக்கணும். அப்புறமா ஹரிசாண்டலாக வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே வந்துடும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுனால நான் இந்த மாதிரி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டோம் 5/6. செகண்ட் வந்து செகண்டுக்கான கொஸ்டின் தான். அப்படின்னா ஹவு ஃபார் வில் இட் ட்ராவல் இன் 90 மினிட்ஸ். மினிட்ஸுங்கிறது என்ன? எக்ஸு. அப்போ எக்ஸு கொடுத்துட்டாங்க, ஒய் கேட்குறாங்க. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 90. இது 6 டேபிளில் அடிக்கலாம். இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே 9ல் ஒரு 6 இருக்கும். இப்போ 9ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 3 தானே? 30 ஆகிடுமா? 3 சேர்த்தா 30. 30ல் 5 6 ஆர் 30. 5 இன்ட்டு 15 வந்து எவ்வளோ ஆயிரும்? 75 கிலோமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் இப்படி கோடு போட்டு இங்கே வரைஞ்சிடும். இந்த பிளாட்டிங் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். பிளாட்டிங் பாயிண்ட் எப்படின்னா 60, 50 ஒன்று ஒன்றா போடுவோம். பிளாட்டிங் பாயிண்ட் வந்து 60, 50, அப்புறமா 120, 100, 240, 200, அப்புறம் 300, 250, அப்புறம் 360, 300. ஸோ இதை தான் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். எக்ஸில் வந்து 60, ஒயில் வந்து 50. இந்த இருக்க எக்ஸில் 60, ஒயில் 50 எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இங்கே கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு அப்படியே முழுசாகவே இருக்குது, 50, 100 அப்படியே போட்டுடலாம். சரியா? ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது? 120, 100. எக்ஸில் 120, ஒயில் 100. அப்போ எக்ஸாக்டாக இது போட்டுடலாம், லீனியராக அப்படி போயிடும். சரியா? முடிஞ்சா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நான் சொன்னேன், கண்டுபிடிச்சாச்சு. இது 75 கிலோமீட்டர் கிடச்சிருச்சு. 90 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க? யூனிஃபார்ம் ஸ்பீடில் போனால் 75 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. இதிலே தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the time required to cover a distance of 300 km. டைம் தான் கேட்குறான். find the time. டைம் கேட்குறாங்கன்னா ஒய் கேட்குறாங்க, சாரி எக்ஸு கேட்குறாங்க. டைம்னா என்ன? எக்ஸு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஒய் தானே? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ? 300. ஸோ ஒன்றும் இல்லை, ஒய்யில் 300க்கு நேராக நீங்கள் அப்படி ஹரிசாண்டலாக ஒரு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுட்டு அங்கேருந்து வெர்டிக்கலாக ஸ்கேலை வச்சு போட்டாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணணும். ஒய் வந்து எவ்வளோ? 300. 300 இஸ் ஈக்குவல் டு 5/6. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் தான். அப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 300 அங்கேயே இருக்கட்டும். இந்த 5/6 இந்த சைடு வந்து என்ன? ரெசிப்ரோக்கல் ஆயிரும், 6/5. அவ்வளோதான். இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒரு 5 இருக்கா? 30ல் எத்தனை 5 இருக்கும்? 6 5s are 30. இந்த 0க்கு 0. அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 36, 0. அப்போ 360 வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு. தேர்டுக்கு இது ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு 360. தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.